Assalamualaikum. Welcome to Nashrin's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல லேயர் pancake எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு thumbs up கொடுங்க. மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த pancake பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நான் 1.5 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்றது 1/2 கப், so 3 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பவுடர் சுகரையும் சேம் குவாண்டிட்டி 1.5 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மைதா அண்ட் சுகர் மிக்சர் எல்லாத்தையும் நல்லா வந்து விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா மிக்ஸி ஜார், அதுலேயே வந்து நான் 6 முட்டை சேர்க்குறேன். 6 முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா blend பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை blend பண்ணியாச்சு. இந்த blend பண்ண எக்கு வந்து நம்ம மைதா அண்ட் சுகர் மிக்சர் கூட ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான். 3-4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி எக் சேர்த்ததுக்கப்புறம் விஸ்கால நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக blend பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்மூத்தாக இந்த மாதிரி blend பண்ணதுக்கப்புறம் நான் இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட 1/3 கப்க்கு வந்து மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்கால நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கேக் பேட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாட் பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டர் வந்து நம்ம தோசையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு திக் அண்ட் தின்னாக இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும். ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து நான் வந்து கேஷ்யூ நட் அண்ட் ஆல்மண்ட் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே ஆட் பண்ணுறதுக்கு. இதுக்கும் மேலே இதை வந்து நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும், ஒரு க்ரன்ச்சியான ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு வந்து நான் எல்லா சைடும் வந்து நான் கீயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எட்ஜஸ்லேயும் சரி இது மேலேயும் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு இந்த எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எப்போவுமே இந்த மாதிரி பேன்கேக் பண்ணுறப்போ நீங்கள் நல்ல குட் குவாலிட்டியான பேன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், இதை திருப்பிடலாம். குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் திருப்பிட்டு அகெயின் இதுக்கு மேலே மறுபடியும் வந்து தோசை மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் நம்ம பேட்டர் போடுறப்போ சைட்ஸ்லாம் இந்த மாதிரி கீழே வந்துடும் மாவு. நீங்கள் ஒரே மாதிரி சைஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
இதுக்கும் மேலேயே நான் டாப்பிங்க்கு வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன் எட்ஜஸ் அண்ட் மேலேயும். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருங்க. நான் எல்லா பேட்டரியும் நான் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி பிக் சைஸில் வந்துருச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு இது இருக்குது, ஸோ அதையும் நான் ஊற்றிடுறேன் நல்லா. இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ளாட்டாக பண்ணிட்டு இருந்தோம், எந்த அளவுக்கு பிக் சைஸில் ஆகிருக்குன்னு. சேம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவு வரதை இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஒரே ஈவனாக ஆக்கிக்கோங்க. இப்போ நான் இதை திருப்புறேன். திருப்பிட்டு இந்த மாதிரி தான் மாவு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம தான் ஒரு லேயருக்கும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் சேம் சைஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஷேப்லெஸ்ஸாக தான் ஆகும். இல்லைன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து ரொம்பவே ஸ்லோவில் தான் இருக்கணும், இல்லைன்னா உடனே வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகிடும். சைட்ஸையும் இந்த மாதிரி வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைட்ஸ் வந்து கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் ரொட்டேட் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு மினி பர்த்டே கேக் மாதிரி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நைஃபால் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி உங்களுக்கு காட்டுற உள்ள எப்படி இருக்குன்னு. கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம இப்போ பீசஸ் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் இன்சைடு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த நம்ம போட்டோம்ல ஒரு லேயராக அந்த லைன்ஸாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் எம்மியான லேயர் பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.